today's video. And in today's video நம்ம பார்க்க போறது என்ன அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா do form verbs பத்தி தான் வந்து நம்ம actually இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். So do form verbs கீழ என்னென்ன 3 forms இருக்கு and அந்த verbs வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு வீடியோ. So வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். do அப்படின்னு நம்ம சொன்னோம்னா do கீழ வந்து 3 forms இருக்கு. do, does, did. So do, does, did அப்படின்னு சொல்லிட்டு வந்து 3 different forms இருக்கு நம்ம do கீழ. நான் இந்த do, does, did அப்படின்றது வந்து நம்ம என்ன மீனிங்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா செய்கிறேன், நான் ஒரு செயலை வந்து பண்றேன், செய்றேன். நம்ம இதை வந்து செய்கிறேன் அப்படின்ற மீனிங்ல தான் வந்து இந்த do, does, did இது மூணுமே வந்து நம்ம பயன்படுத்துறோம். இப்போ நான் என்னோட ஹோம்ஒர்க் பண்ணேன் அப்படின்னா ஐ டிட் மை ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்றோம். ஸோ செய்தேன், பண்ணேன் அப்படின்ற மீனிங்ஸ்ல வந்து நம்ம do, does and did வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். சரி, இந்த do, does எங்க யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா present tenseல யூஸ் பண்றோம் and did வந்து நம்ம past tenseல யூஸ் பண்றோம். இது present tense யூஸ் பண்றோம், இது வந்து நம்ம past tenseல யூஸ் பண்றோம். So do, does இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து present tenseல he does his work, they do their work. So ரெண்டுமே வந்து நம்ம நிகழ்காலத்தை பத்தி குறிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். பட் எந்த இடத்துல நம்ம do யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல நம்ம does யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனரலாவே வந்து நான் முன்னாடியே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சிங்குலர்ஸ் இருக்க இடத்துல நம்ம வேர்ப்ல வந்து எஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து டஸ் அப்படின்றது தான் வந்து எஸ் இருக்கு. ஸோ இந்த டஸ் அப்படின்றது வந்து நம்ம சிங்குலர்ஸ் கூட வந்து யூஸ் பண்றோம். அண்ட் இந்த டூ அப்படின்றது வந்து நம்ம ப்ளூரல்ஸ் கூட வந்து யூஸ் பண்றோம். அண்ட் ஆல்சோ வித் ஐ வரும்போது நம்ம டூ தான் யூஸ் பண்றோம். ஐ டு நாட் நோ, ஐ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட், ஐ டூ த ஒர்க், அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம ஐ வரும்போது நம்ம டூ யூஸ் பண்றோம். அண்ட் டஸ் வந்து நம்ம சிங்குலருக்கு வந்து யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ, ஷீ, இட் இதெல்லாம் வரும்போது நம்ம வந்து டஸ் தான் வந்து யூஸ் பண்றோம். இதே இது இங்க பார்த்தோம் அப்படின்னா யூ, வி, தே இதெல்லாம் வரும்போது நம்ம வந்து டூ பயன்படுத்துறோம். இப்போ இந்த கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். I do not like her. Do use பண்றோம். They do not work regularly. அவங்க ரெகுலரா ஒர்க் பண்றது கிடையாது அப்படின்றப்ப கூட நம்ம வந்து இந்த do அப்படின்றது வந்து பயன்படுத்தலாம். ஸோ சிங்குலர்ல வந்து ஐக்கும் எல்லா ப்ளூரல்ஸ்க்கும் நம்ம வந்து do அப்படின்றது வந்து பயன்படுத்துறோம். அடுத்தபடியா does. He does not come here. அவன் இங்க வரது கிடையாது. He does not come here. The girl does not talk too much. அந்த பொண்ணு ரொம்ப பேசுறது கிடையாது. She does not talk too much. So நம்ம ஒரு செயலை பத்தி பேசுறோம் அப்படின்றப்ப நம்ம வந்து இந்த do, does, did அப்படின்றது வந்து நம்ம பயன்படுத்துறோம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா did. நான் did முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம past tense, அதாவது முடிஞ்சு போன ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து did பயன்படுத்துறோம். ஃபார் எக்ஸாம்பிள் I did my homework in the evening. நான் வந்து ஈவினிங்ல என்னுடைய ஹோம்ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். They did the cleaning. அவங்க வந்து அந்த சுத்தம் செய்யற வேலையை செஞ்சாங்க. They did the cleaning. இது ரெண்டுமே வந்து ஒரு பாஸ்ட் மீனிங்ல, அதாவது முடிஞ்சு போன ஒரு ஆக்ஷன் பத்தி நம்ம பேசுறப்ப வந்து நம்ம ரெண்டு இடத்துலயுமே வந்து did அப்படின்றது வந்து பயன்படுத்துறோம். ஸோ do, does, didல வந்து முக்கியமா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். do அப்படின்றது வந்து நம்ம ப்ளூரல்ஸ்க்கு யூஸ் பண்றோம் அண்ட் ஆல்சோ வித் ஐ நம்ம வந்து அதை பயன்படுத்துறோம். டஸ் அப்படின்றது வந்து நம்ம வித் ஆல் சிங்குலர்ஸ், எல்லா சிங்குலர் ஒருமை கூட நம்ம வந்து டஸ் அப்படின்றது வந்து யூஸ் பண்றோம். அண்ட் டிட் அப்படின்றது நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பாஸ்ட் ஆக்ஷன், முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசும்போது நம்ம டஸ் அப்படின்றது வந்து யூஸ் பண்றோம்.